சென்னை ஐயப்பன்தாங்கலில் உள்ள ஜானூஸ் அகாடமியின் 12வது ஆண்டு விழா கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக தொழிலதிபர் திரு ஸ்ரீகாந்த் அவர்களும் சின்னத்திரை நடிகை கிரண்மயி அவர்களும் கலந்து கொண்டனர். A warm welcome to one and all present here. We at Janus Academy are extremely privileged to have this opportunity to address you all at this important moment of celebrating our 12th annual day. பள்ளி தாளாளர் திரு ரவிக்குமார் இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். திருமதி கீதா இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். மங்களம் தரும் நல்லொளியின் திருவிளக்கு விருந்தினர்களின் பொற்கரங்களால் ஏற்றப்பட்டது. பள்ளி தாளாளர் திரு ரவிக்குமார் அனைவரையும் வரவேற்று பேசினார். Today is a day of celebration, a day to acknowledge the hard work and dedication of our students, teachers and staffs. Janus Academy was established as a tribute and dedication to my mother. சிறப்பு விருந்தினர் தொழிலதிபர் ஸ்ரீகாந்த் சிறப்புரையாற்றினார். உங்கள் பசங்களுக்கெல்லாம் நல்ல எஜுகேஷன் எங்கே கிடைக்குதுன்னா ரவி ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுறாரு. அதே மாதிரி அவர் எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் பேரண்ட்ஸாக நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது. இந்த செல்ஃபோன்ன்றது அதிகமாக பசங்கிட்ட கொடுக்காம ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம், நம்மளோட ஹிஸ்டாரிக்கல், நம்மளோட சாம்பிரதாயம், நம்மளோட வரலாறு இதெல்லாம் பார்க்குற மாதிரி அந்த டைமுக்கு அவங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா என்னோட வேண்டுகோள் அதுதான். சின்னத்திரை நடிகை கிரண்மயி சிறப்புரையாற்றினார். ஸோ சார் சொன்ன மாதிரி தான் பசங்களுக்கு ரொம்ப செல்ஃபோன்ஸ் மட்டும் கொடுத்துடாதீங்க. ஏன்னா இதுவும் ஒரு கெட்ட பழக்கம் தான். செல்ஃபோன்ஸ் ரொம்ப என் தம்பியே இருப்பான், எப்போ பாரு ஃபோன் நோண்டிகிட்டே இருப்பான், யார்கிட்டையும் பேச மாட்டான். சில விஷயங்கள்லாம் தெரியவே தெரியாது, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் கூட தெரியாது. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க, செல்ஃபோன்ஸ் முக்கியமாக கொடுக்காதீங்க. தேங்க்யூ. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார், குழந்தைங்களாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்குது. மேடையில் வீற்றிருந்த முக்கிய விருந்தினர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசும் வழங்கப்பட்டன. மாணாக்கர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் அனைவரும் ரசிக்கும்படி அமைந்தது. பின்னர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணாக்கர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஜானூஸ் அகாடமியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு நினைவு பரிசும் வழங்கப்பட்டது. ஜானூஸ் அகாடமியில் பயிலும் மாணாக்கர்களின் பெற்றோர்களுக்கு கேம்ஸ் நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. தேசிய கீதத்துடன் இவ்விழா இனிதே நிறைவுற்றது.